மார்னிங். கேட்கல 15 நிமிஷம் நான் உங்களோட பேச போறேன். எப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான சில காரியங்களை பற்றி நான் உங்களோட சொல்றேன். சீன தேசத்துல வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழமொழி அப்படின்னா, அங்க வந்து மீன் பிடிக்கிற தொழில் தான் அதிகமா பண்ணுவது, நம்ம நாட்டுல விவசாயம் மாதிரி. அப்ப அங்க வந்து ஒருவர் வயிறு பேசுது, எனக்கு உணவு தாங்க, சாப்பாடு தாங்கன்னு ஒருவரோட உதவின்னு கேட்டா, நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு நேரத்துக்கு உதவிக்காக நீங்க செய்ய போறீங்களா, இல்ல வாழ்க்கைக்கே தேவையானது செய்ய போறீங்களா அப்படின்னு கேட்டா, அவன் உதவின்னு கேட்கும்போது நீங்க ஒரு நேரம் சாப்பாடு மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த நேரத்துக்கான தேவையை மட்டும் தான் நீங்க சந்திச்சிருப்பீங்க. ஆனா அதுவே அவருக்கு மீன் பிடிக்கிற தொழில் எப்படின்றத நீங்க கற்றுக் கொடுத்தீங்கன்னா அவருடைய வாழ்நாள் பசியே நீங்க தீர்த்துட்டீங்க அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. இந்த நாள்ல நானும் உங்களுக்கு அதை தான் சொல்ல போறேன் சில காரியங்களை. நீங்க நேற்று நம்ம நைட்டு எல்லாருக்கும் நம்ம மீட்டிங் நீங்க சொல்லிட்டோம் அப்படிங்களா? நேற்று நைட்டு நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க தூங்கிட்டீங்க. யாரெல்லாம் திடீர்னு நீங்க கண்ணை முடிச்சு பாத்தீங்க, இங்க வந்து நான் உட்காந்துருக்கேங்க, எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியலங்க அப்படின்னு சொல்லுங்க. யாராவது இருக்கீங்களா? இல்ல. பாருங்க, அப்ப என்ன அப்படின்னா, நீங்க இன்னைக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னா இது தற்செயலா நடக்கல, அப்படிதானே? நீங்க ஆல்ரெடி ஏற்கனவே நீங்க சிந்திச்சிருக்கீங்க, யோசிச்சிருக்கீங்க. சொல்லப்போனா சிலவங்க நீங்க அலாரம் கூட வச்சிருப்பீங்க. நேற்றுலாம் இன்னைக்கு காலையில அலாரம் வச்சு வச்சிருப்பீங்க, அப்படிதானே? அப்ப என்னன்னா, உங்க வாழ்க்கை நமக்கு நடக்கணும் அப்படின்னா எதுவுமே தற்செயலா நடப்பது கிடையாது. நீங்க நினைக்கலாம், இங்க நீங்க வேலைக்கு வந்திருக்கீங்க, நீங்க எல்லாம் தற்செயலாக வந்து நினைக்கிறீங்களா? இல்ல. இங்க வரதுக்கு சில நாட்களுக்கு முன்போ சில மாதங்களுக்கு முன்பாகவோ நீங்க இதை பத்தி கேட்டிருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமா, யாரோ ஒருவர் மூலமா இங்க இந்த மாதிரி கடை இருக்குது, வேலைக்கு போகலாம் அப்படின்னு நீங்க உங்களை யோசிச்சிருக்கீங்க. 2வது சிந்திச்சிருக்கீங்க. 3வது டிசிஷன் எடுத்திருக்கீங்க. நீங்க தான் தீர்மானிச்சிருக்கீங்க. கரெக்டா? ஸோ இந்த உலகத்துல எது ஒண்ணு நடக்குதுனாலும், உங்க வாழ்க்கையில எது நடக்கணும் என்ன வேணும், உங்களுடைய சுய விருப்பத்தின் பேர்ல தான் நீங்க ஏற்றுக்கொண்ட காரியங்கள் மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும். நம்ம நினைக்கிற எல்லா தளபதிங்க யாருக்கு பார்த்தா தளபதி இப்படி நடக்குங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல. நான் அதே மாற்றி சொன்னா உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்லுவேன். தளபதி படி நமக்கு நடக்கிறது இல்ல, உங்களுடைய உள்ளான மனதின் விதியின்படி தான் நடக்கிறது. எப்படின்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. நீங்க எதை குறிச்சு அதிக நேரம் சிந்திக்கிறீங்க, எதை குறிச்சு அதிக நேரம் யோசிக்கிறீங்க, எதனால உங்களுடைய உள் மனதில் நீங்க நிரப்பி வைக்கிறீங்களோ அதனுடைய வெளிப்பாடாதான் சில நாள் கழித்து உங்களுக்கு பிரதிபலிப்பாகுது. ஒண்ணுமே இல்லைங்க. சிம்பிளா ஒருத்தர் ஒரு நிமிஷம் கண்ணு மூடுங்கன்னு சொல்றேன், டிவி அப்படின்னு உங்ககிட்ட சொல்றேன்னு வச்சுக்கோங்க. என்ன தெரியுது உங்களுக்கு? கண்ணு மூடுங்க, யாரும் முடியா, கண்ணு மூடி டிவி அப்படின்னு சொன்னா டிவி அப்படின்னு எழுத்தா தெரியுது, டிவின்ற உருவம் தெரியுது. ஒரு நிமிஷம் கண்ணு மூடி சங்கர் சார் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இல்ல, சங்கர் சார் உருவம் வருது. சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களோட உள்ளான மனது வந்து எதுக்குமே எப்படி பாக்குது அப்படின்னா உருவகப்படுத்திதான் பாக்குது. அப்படின்னா என்ன, உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி உங்களுடைய குடும்பத்திலையும் சரி என்ன வேண்டும் நீங்க விரும்புறீங்களோ அதை நீங்க முதலாவது என்ன பண்றீங்க, நீங்க கேட்கிறீங்க. கேட்கும் போது என்ன ஆகுது, உங்களோட எண்ணத்துக்குள்ளாக போகுது. எல்லா விஷயமும் அப்படிதான், நல்ல விஷயங்களும் சரி கெட்ட விஷயங்களும் சரி, எது கேட்டாலும் உங்களோட எண்ணத்துக்குள்ள போகுது. திரும்ப எண்ணத்துக்குள்ள போன முறை என்ன ஆகுது, நீங்க தொடர்ந்து அதை குறிச்சு யோசிக்க 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 உங்களுடைய உள்ளத்துக்குள்ள வந்துடுது. உள்ளத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அங்க ஒரு பெரிய படமே, ஒரு திரைப்படமே அந்த காட்சி ஆகுது. என்ன, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், ஐயோ அப்ப அப்படியாமே, ஐயோ இப்படியாமே அப்படின்னு நீங்க நினைக்க நினைக்க சிந்திக்க சிந்திக்க அந்த மனப்படம் தான் உங்களுடைய செய்கையே வெளிப்பட்டு. கரெக்டா? அது போக இப்ப இந்த உலகத்துல நீங்க அனுபவிக்கிற எல்லா காரியங்களும் இருக்கட்டும், ஒரு பேனா முதற்கொண்டு கையில கட்டுற வாட்சி முதற்கொண்டு, இது எல்லாமே இந்த உலகத்தை தற்செயலா நடந்து நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல. இங்க வர்றதுக்கு முன்பாக, நீங்க இதை யூஸ் பண்றதுக்கு முன்பாக யாரோ ஒருவருடைய எண்ணத்துல, யாரோ ஒருவருடைய சிந்தனையில, யாரோ ஒருவருடைய மனதுல பல நாள் கற்பனை, பல நாள் கனவாக இருந்த காரியம் தான் சில நாள் கழிச்சு இந்த உலகத்துல வெளியரங்கமா இருக்குது. அதைதான் இன்னைக்கு நாம எல்லாரும் அனுபவிக்கிறோம். சோ என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு இங்க இருக்கிற நீங்களோ நீங்களோ இல்ல நானோ யாரும் இந்த உலகத்துல தற்செயலாக வரவில்லை. இந்த கம்பெனிக்கு இந்த கடைக்கு யாரும் தற்செயலாக வரவில்லை. ஒரு பெரிய நோக்கத்தோட வந்திருக்கோம், ஒரு பெரிய திட்டத்தோட வந்திருக்கிறோம், ஒரு பெரிய இலக்குகளோட கூட வந்திருக்கிறோம். அப்படித்தானே? நீங்க சொல்லுங்க, இந்த உலகத்துல வந்து சூரியன் முக்கியமா, சந்திரன் முக்கியமா? இந்த உலகத்துல தண்ணீர் முக்கியமா, காற்று முக்கியமா? இல்லைங்க, இது மட்டும் 2மே முக்கியம்ன்றீங்க. ஆனா மட்டும் நீ முக்கியமா நான் முக்கியமானு கேட்டா மட்டும் அது எப்படி நீ முக்கியம், நான் தான் முக்கியம் அதுங்க. என்னன்னா, இந்த உலகத்துல 2 முக்கியமோ அதே போலதான் அந்த உலகத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு மனுஷர்களும், நீங்க இருக்கிற ஒவ்வொருவருமே நீங்களும் முக்கியம்தான், நீங்களும் முக்கியம்தான், நானும் முக்கியம்தான். சோ இந்த கம்பெனிக்கு நீங்க முக்கியம்தான், நீங்க முக்கியன்ற கேள்வியே இல்லை, நோ ஆப்ஷன், ஒன்லி ஆன்சர். 2 பேருமே முக்கியம். கரெக்டா? சோ 2 பேருமே தேவை. பாத்தீங்க, இப்பதான் ஒரு நாள் வந்து ஒரு பெரிய சண்டை யாருக்கும் அப்படின்னா, அந்த கைக்கும் இந்த வாய்க்கும் ஒரு பெரிய சண்டை. என்ன சண்டை அப்படின்னா, நீ முக்கியமா நான் முக்கியமா? சரி போட்டு பாத்திரலாம் யாரு முக்கியம் அப்படின்னு.
அப்படின்னு 2 பேருக்குள்ள வாக்குவாதம். அப்ப என்ன ஆச்சுன்னா காலையில இருந்து வாய் வந்து ஆவான வாய் தண்ணி வச்சுட்டு இருக்குது. சாப்பாடு கொடுக்க மாட்டேன் அதை பார்த்தா கைய நீ எப்படி நீ தெரியாது நான் தெரியாது நானும் தெரியாது அது எப்படி உனக்கு நான் கீழப்படுத்தவனா உன்னோட நான் குறைஞ்சவனா அப்படின்ற கேள்வி. கை எடுக்கவே இல்லை, அப்படியே இருக்கு. வாய் ஆன்னு நினைச்சு மதியம் ஒரு 11 மணி ஆச்சு. என்னாச்சு, வாய்க்கு டயர்டாயிடுச்சு, மூடிடுச்சு. இப்போ திருப்பி 11 மணி தாண்டிச்சு. கஞ்சி இப்பதான் மேல லைட்ல வந்து தூக்கி வைக்குது. வாய் உடனே நான் மட்டும் காலையில இருந்து கேட்டேன், என்ன நிறைய செஞ்சா பின்னாடி பார்த்துட்டு ஒரு மணி நேரம் கை தூக்கி வச்சுட்டே இருந்துச்சு. கைக்கு வலி தொட்டுருச்சு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு 3வது ஒரு ஆள் பேச ஆரம்பிச்சாரு. வயிறு கடமுடா 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 கடமுடா. எப்பா நீங்க 2 பேரும் எனக்கு முக்கியம், நீங்க 2 பேரும் எனக்கு தேவை. உங்க சண்டையில கடைசியில பாதிக்கப்பட போறது யாரு? நான் தான். அதே மாதிரிதான் நீங்க ஒரு செக்ஷன்ல இருக்கிறீங்களா, ஒரு ஃப்ளோர்ல இருக்கிறீங்களா, நீ முக்கியமா நான் முக்கியமான பேச்சே இடம் இல்லை. 2 பேருக்கும் முக்கியம். அதை விட்டு நீ என்ன பெரியாரு நான் என்ன பெரியாரு நீங்க நினைச்சீங்கன்னா பாதிக்கப்பட போறது யாரு தான்? ஃப்ளோர் தான். பாதிக்கப்பட போறது யாரு? நம்மளுடைய டோட்டல் சேல் தான். பாதிக்கப்பட போறது யாரு? நம்ம ஷோரூம் சேலே பாதிக்கப்பட போறது. புரியுதா? அப்ப இந்த நாள் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, யாரு முக்கியம் பேச்சுக்கே இடம், எல்லாரும் முக்கியம், எல்லாரும் அவசியம் தான். கரெக்டா? ஸோ இதை புரிஞ்சுக்கங்க. அப்போ நம்ம இந்த உலகத்துல நம்ம வந்தது சாதாரண யாருன்னு வரல. உதாரணம் சொல்ல போனா ஒரு கோழி குஞ்சியை பாருங்க. அது முட்டையில இருந்து குஞ்சியா வெளியே வரும்பொழுது அது நீங்க சாதாரணமா வருதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. முதல் டைம் எடுத்தா கோழி வந்து லைட்டா கொத்தி ஓட்ட போடும். ஆனா அதுக்கப்புறம் அந்த குஞ்சியோட முயற்சினாலதான் இடிக்கிறது உரத்துறது எல்லாம் பண்றதுனால அதோட முயற்சினாலதான் வெளியே வருது. இதே போலதான் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது கூட நம்ம நினைக்கிறத சாதாரணமா இல்லை. எத்தனையோ மில்லியன் கணக்கான கருமுட்டைகள் வருது. அந்த கருமுட்டைகளை மீறி தாண்டிதான் ஒரே ஒரு கருமுட்டையில தான் குழந்தை உற்பத்தி ஆகுது. அப்படி உற்பத்தி ஆகப்பட்ட அப்படி வந்த எல்லாரும் தான் யாரு? நாம எல்லாருமே. அப்ப இந்த உலகத்துல நம்ம இருக்கிற சாதாரணமா வந்திருக்கோமா? இல்ல. இந்த கம்பெனிகளை சேர்ந்து சாதாரணமா வந்திருக்குமா? இல்ல. அப்ப நமக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்குது, ஒரு பெரிய நோக்கம் இருக்குது, பெரிய குறிக்கோள் இருக்குது. இப்ப என்ன மேட்டர்னா, என்ன குறிக்கோள், என்ன நோக்கம், என்ன திட்டம்ன்றது தெரியாததுனாலதான் நமக்குள்ள 1000 கேள்விகள். என்ன கேள்வி? நானா ஏன் தான் இருக்கணும், என்னையெல்லாம் ஏன் பெற்று விட்டாங்களோ கேட்குறீங்களா இல்லையா? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நீங்க பிறந்தது சாதாரண நினைக்கலாம். ஆனா நீங்க பிறந்தது யாரோ ஒருவருடைய எதிர்பார்ப்பு. உங்க அம்மா எதிர்பார்த்துக்கலாம், அப்பா எதிர்பார்த்துக்கலாம், உறவினர்கள் எதிர்பார்த்துக்கலாம். நீங்க பிறந்தது சாதாரண இல்லைங்க, தற்செயல் இல்லைங்க, யாரோ ஒருவருடைய எதிர்காலம். யாரோ ஒரு நினைச்சிருக்காங்க, எனக்கு ஒரு குழந்தை பிறந்தாங்க எதிர்காலமே. அப்படி எதிர்பார்க்கப்பட்டு, அப்படி யோசிக்கப்பட்டு, அப்படி ஒரு பெரிய கனவுகளோட பிறந்தவங்க தான் யாரு? நீங்க எல்லாருமே. நாம ஒவ்வொருவருமே அப்படி ஒரு பெரிய கனவுகளோட பிறந்தவர்கள் தான். உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கும் வரலாற்றை நீங்க திருப்பி பாத்தீங்கன்னா அநேக காலி பக்கங்கள் இருக்குது. எதுக்காக தெரியுமா? உங்களுடைய பெயரும் பொன் எழுத்துக்களால் குறிக்கப்படும்படி இன்னும் ஆயத்தமா இருக்குது. நீங்க நினைக்கிறீங்க எனக்கு என்னங்க இருக்கு, எப்படிங்க எல்லாம் வரும்? உங்களுடைய அறியப்பட்ட செயல்கள், உங்களுடைய வீரத்துறை செயல்கள், உங்களோட திறமையும் டேலண்டும் நீங்க அதை வெளிக்காட்டும் பொழுது நீங்க நினைக்கிறீங்களா அந்த உலகத்துல ஒரே ஒரு சச்சின் தான் இருக்கிறாரு. அவருக்கு வாய்ப்பு கிடைச்சதுனால அவர் சச்சின் ஆகினாரு, விராட் கோலி ஆகினாருங்க. ஆனா வாய்ப்பு கிடைச்சு நமக்கும் கிடைச்சா நாமளே யாருதான்? அப்படிதான். ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், அதெல்லாம் என்னால முடியாதுங்க, யாரோ ஒருவரால முடியுங்க, என்னால முடியாதுங்க. எப்படி சூரியனும் முக்கியமோ இந்த உலகத்துல, சந்திரனும் முக்கியமோ, சூரியன் வந்து பகல்ல முக்கியம். நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, அதே சில நைட் வந்து எப்படி இருக்காங்க, கற்பனை பண்ணி பாருங்க, இருக்கா? சோ அப்ப என்னன்னா எல்லாருக்கும் தனித்துவமான காரியங்கள் இருக்குது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான திறமை இருக்குது, டேலண்ட் இருக்குது. அந்த டேலண்ட யார் ஒருத்தர் வெளிக்கொண்டு வராரோ, அந்த திறமையை யார் ஒருத்தர் வெளிக்கொண்டு வராரோ அவர்களாலதான் இந்த உலகத்துல வரலாற்று பக்கங்கள்ல பதிக்கப்பட்டிருக்கிறாங்க. வரலாற்று சுவடுகள்ல அவங்க பேர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி எழுதப்பட்டவர்கள் தான் நீங்க வரலாற்றை திரும்பி பார்த்தா போது எவ்வளவு பேர்கள் இருக்குது. அதுல உங்களோட பேரும் வர ஆப்தமா இருக்குது. ஏன்னா அதுக்கு நீங்க தகுதியானவங்க தான். அவங்க நாமளும் அதுக்கு தகுதியா அப்படின்னு யோசிக்கிறனாலதான் ஏதோ நம்ம கிடைச்ச வேலையை செய்யப்பா அப்படின்னு நினைச்சிட்டு போறோம். ஒரு சின்ன ஸ்டோரி எனக்கு ஞாபகம் வருது. ஒரு பெரிய நாட்டு ராஜா, அந்த நாட்டு ராஜா வந்து 3 கொத்தனாரை கூப்பிட்டு எனக்கு வீடு கட்டணும், எனக்கு ஒரு பெரிய அரண்மனை கட்டிட்டாங்க அப்படின்னு அவங்ககிட்ட ஒரு காரியத்தை ஒப்படைச்சாரு. அப்படி ஒப்படைச்சிருக்கும் போது, செஞ்சுட்டு இருக்கும் போது வேற நடந்துட்டு இருக்கு. அப்ப ஒரு படை தளபதி வந்து ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, 3 பேரை கூப்பிட்டு, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. ஒருத்தர் சொல்றாரு, என்ன என் வேலை கூப்பா, என் குடும்பத்தை ரன் பண்ணணும், அதுக்காக ஏதோ சம்பளம் கிடைக்கணும் வேலை செய்யணும்ப்பா அப்படின்றாரு. 2வது ஒருத்தர் கேட்கிறாரு, என்ன நீங்க பண்றீங்க? அவர் சொல்றாரு, ராஜா வந்து அப்ப வேலை கொடுத்துருக்காப்பா, அந்த வேலையை செய்யறேன். 3வது ஒருத்தர் வந்தாரு, அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்க என்ன பண்றீங்க? இந்த நாட்டை ஆள்ற ராஜாவாகி அந்த ராஜாவுக்கு என் கையால நான் வீடு கட்டுறேன். ஏன்னா பல தலைமுறைகள் தாண்டி அந்த அரண்மனை பேசுறோம், யாரு கெட்டது? நான் கெட்டது அப்படின்றத. புரியுதா? இன்னைக்கு நீங்க இங்க வேலை செய்றீங்க, எந்த கேட்டகரியில இருக்கிறீங்க? முதல்ல 2வதா 3வதா? வெரி குட். சோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன,
இங்க ஏதோ கடமைக்காக நீங்க வேலைக்கு வரல, உங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்காக வரல, உங்களோட தேவையையும் தாமதையும் வெளிக்கொண்டு வரக்காக வந்திருக்கிறீங்க. அடுத்தது இப்ப சரி ஓகே, இப்ப ஒண்ணுமே இல்லை, நீங்க ஊருக்கு போகணும் நீங்க முடிவு பண்றீங்க சரிங்களா? முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நீங்களே பாருங்க, ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ல ஏறுறீங்க, கண்டக்டர் வந்து கேட்கறாங்கப்பா எங்கம்மா போகணும் அப்படின்னு கேட்கறாங்க. நீங்க சொல்றீங்க எங்க போகணுன்னே தெரியலங்க அப்படின்னு சொன்னீங்க. கண்டக்டர் நினைப்பாரு வாழ்க்கையில ரொம்ப நூலாய் வந்து அதே எங்க போய் என்ன பண்ண போதா தெரியுங்க. புரியுதா? ஸோ வாழ்க்கையில ஒரு சிறு தூர பயணம், ஒரு அரை மணி நேரமோ இல்லை ஒரு நாளோ பயண தூரம், அந்த ஒரு பஸ்லயும் ட்ரெயின்ல ஏறும்போது கூட தெளிவா நீங்க திட்டமிட்டு தீர்மானிச்சு இந்த இடத்துலதான் இறங்கணும், இந்த இடத்துல ஏறுங்கிறத தெளிவோட கூட இலக்குகளோட கூட நீங்க போறீங்க. வாழ்க்கைக்கு உங்களோட பயணத்துல ஒரு நாள் தூரத்துல நீங்க எப்படி தீர்மானம் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு 10 வருஷம் கழிச்சு, ஒரு 20 வருஷம் கழிச்சு, இல்ல ஒரு 25 வருஷம் கழிச்சு நீங்க எப்படி இருக்க போற அப்படின்ற தீர்மானம் உங்களுக்கு இருக்கா? அப்படின்ற திட்டம் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இருக்கா? அதை நீங்க கேட்டுக்கங்க. ஒண்ணுமே இல்லை, ஒரு சிறிய பயண தூரத்திலே இவ்வளவு தெளிவா இருக்கிற நீங்க, இவ்வளவு விவரத்தோட இருக்கிற நீங்க, குறிக்கோளோட பயணிக்கிற நீங்க, வாழ்க்கைன்ற பயணத்தை மட்டும் எந்த தெளிவு இல்லாம அதுவா போட்டுங்க போகும்போது பாத்துக்கலாங்க அப்படின்னு நினைச்சீங்களா? எப்படிங்க? ஒரு தோட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னா நீங்க தான் அதுக்கு வேலை செய்யணும். உங்க வாழ்க்கையை வருமானமா மாற்றணும்னா நீங்க தான் முடிவு பண்ணணும், நீங்க தான் தீர்மானிக்கணும், நீங்க தான் அதுக்கு வேலை செய்யணும். என்ன வேலை? என்ன செடி வைக்கணும், என்ன மாதிரி காரியங்களை உள்ள அனுப்பணும், எப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் நான் நிரம்பி இருக்கணும், எப்படிப்பட்ட காரியங்களை நான் கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற நீங்க தான் கற்றுக்கொள்ளணும். இல்லைங்க நான் எதுவுமே பண்ணணுங்க அதுவா போற பாக்கில போட்டுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்கேயும் ஒண்ணு வரும். என்ன? நீங்க எதிர்பாராத காடு வளர்ந்து நிற்கும், தேவையில்லாத முள் செடிகள் நிற்கும், தேவையில்லாத காரியங்கள் நிரம்பி இருக்கும். ஸோ இந்த உலகத்துல நன்மையும் சரி தீமையும் சரி நம்ம நினைக்கிறது எதுவுமே செய்யாம தான் வந்து நினைக்கிறோம். இல்லை, ஒண்ணு நீங்க செஞ்சுட்டு இருக்கும் போதுதான் அது தோட்டமாக உருவாக்குறதுனாலும் வரும், காடாக ஆகினாலும் நீங்க அப்படி இருந்தீங்கன்னா விட்டுட்டீங்கன்னா வரும். ஸோ இந்த உலகத்துல எது ஒண்ணுமே நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா முதலாவது நீங்க என்ன பண்ணணும்? விதைக்கணும். என்ன காரியத்தை நீங்க விதைக்கிறீங்கன்றது உங்க கையில் தான் இருக்குது. உங்களுடைய எதிர்காலத்தை நீங்க எப்படி உருவாக்க போறீங்கன்றது உங்க கையில் தான் இருக்குது. நீங்க இங்க ஏதோ வேலை செய்யலாம், சில நாட்கள் வேலை செய்யலாம், சில வருடங்கள் வேலை செய்யலாம், ஆனா இது மட்டும் இல்ல உங்க வாழ்க்கை. இதை விட்டு தாண்டி போனதுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கை என்னன்றதை இன்னைக்கே நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? சோ அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குன்றதை இன்னைக்கே நீங்க தீர்மானிச்சிட்டீங்களா? சோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கை. இன்னைக்கு நீங்க என்ன தீர்மானிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய எதிர்காலம் எங்க இருக்கு, வேற எங்கேயுமே இல்லைங்க. இன்னைக்கு ஒவ்வொரு நாள் நீங்க என்ன செய்வீங்களோ அதுக்குள்ளதான் உங்களுடைய எதிர்காலம் இருக்கு. உங்க கையில 24 சூட்கேஸ் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த சூட்கேஸை நீங்க என்னத்தை நிரப்ப போறீங்க? தங்கத்தால நிரப்ப போறீங்களா இல்ல களிமண்ணால நிரப்ப போறீங்களான்றது கையில் உங்க கையில தான் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது 24 சூட்கேஸ், 24 மணி நேரங்கள். நம்ம நினைக்கிற காலையில நைட்டு 9 மணி நேரம் இங்க இருக்கும். சரிங்க, போறதுக்கு அப்புறம் டைம் இருக்கு. அந்த டைம் என்ன பண்றீங்க? நேரத்தை போக்குறதுக்காக ஏதோ ஒன்று செய்யாதீங்க, உங்களோட நேரத்தை உருவாக்குறதுக்காக செய்யுங்க. நீங்க இன்ஸ்டாகிராம் பார்க்கறதா இருக்கட்டும், யூடியூப் பார்க்கறதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஏதோ கடமைக்காக இல்ல நம்ம தூங்குறதுக்கு டைம் இருக்குப்பா, சரி ஒரு டைம் பாஸ்க்கு நேரம் போக்கு பார்க்கணும். நேரத்தை போக்குவதற்காக பார்க்காதீர்கள், நேரத்தை உருவாக்குவதற்காக பாருங்கள். ஏனென்றால் நேரத்தை போக்குவதற்காக நீங்க சென்றீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்நாள் அப்படியே பொழுதுபோக்காக மாறிவிடும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் போக்காக போக போறீர்களா அல்லது ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக உருவாக்க போறீர்களா என்பது உங்களுடைய கருத்தில் தான் இருக்குது. சரியா? சரி, இதை எப்படி உருவாக்குறது? அதுக்கு நான் சில காரியங்கள் சொல்றேன். 3 கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க மெஸ்ஸுக்கு போனதுக்கு அப்புறம் கூட ஒரு நோட்டு ஒரு பேப்பர் கூட எடுத்து நீங்க எழுதுங்க. ஒன்று, உங்களுக்கு தேவையான ஒரு 30 பொருட்கள், என்னென்ன பொருட்கள் யாங்கிட்டையும் சரி எங்க வீட்லயும் சரி என்னென்ன பொருட்கள் இருந்தா நான் சந்தோஷமா நினைக்கிறேன், இதெல்லாம் என் வீட்டுல இருந்த டிவி, காரு, வீடு, இதெல்லாம் இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? அப்படிப்பட்ட பொருள் என்னன்றது ஒரு 30 பொருள் எழுதுங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இன்னையில இருந்து ஒரு வருஷத்துக்குள்ளாக நான் அடைய விரும்புகிற ஒரு 30 காரியங்கள் எழுதுங்க. இன்னையில இருந்து இந்த ஒரு வருஷம், அடுத்த இப்ப என்ன ஜூனா, அடுத்த ஜூனுக்குள்ள ஒரு வருஷத்துக்குள்ள நான் என்னென்ன அடைக்க நீங்க விரும்புறீங்களோ அது ஒரு 12-30 காரியத்தை எழுதுங்க. அது முடியுமா முடியாதா நடக்குமா அதெல்லாம் யோசிக்காதீங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னா, பெரிய பெரிய கவிஞர்கள்ட்ட கேட்டா அவங்க சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் எழுத ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு ஒரு வார்த்தை கூட வராதான், ஒரு எழுத்து கூட வராதான். ஆனா உட்காந்து ஏதோ ஒரு வார்த்தை வருது சும்மா எழுத ஆரம்பிப்பாங்களாம். எழுத கடற்கரை எழுதும் போதுதான் உள்ளுக்குள்ள இருந்து வருமா. அப்ப என்னன்னா, நீங்க முதல்ல யோசிக்கும் பொழுது உங்களோட எண்ணத்துல இருந்து நீங்க யோசிப்பீங்க, இது நடக்குமா நடக்காதா முடியுமா முடியாதா அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனா நீங்க தொடர்ந்து எழுத ஆரம்பிங்க, இங்க இருந்து வந்த காரியங்கள் எல்லாம் அங்க ஸ்டாப் ஆகி திரும்ப உள்ளத்திலிருந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் உங்களுடைய உள்ளான மனதின் விருப்பம், உள்ளான மனதினுடைய எதிர்பார்ப்பு, உள்ளான மனதினுடைய தேவை. நீங்க நினைக்கிறீங்களா வெறும் எண்ணத்திலிருந்து வர்றது மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போவது இல்லை. உங்களோட உள்ளத்துல இருந்து என்ன பிறக்குதோ, உங்களோட உள்ளத்துல இருந்து எது வெளியாகுதோ, ஸோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. சரிங்களா? நம்ம உள்ளங்கிறது எப்படின்னா ஒரு ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி. நீங்க மேல என்ன வைக்கிறீங்களோ அதோட பிரிண்ட் அவுட் ஆட்டோமேட்டிக்கா வெளியாகிட்டு வந்துகிட்டே இருக்கும்.
அதனாலதான் உங்களுடைய உள்ளத்துல மற்றவங்க உங்களை குறிச்சு என்ன சொல்றாங்கிறது முக்கியம் இல்லை. நீங்க உங்களை குறிச்சு என்ன சொல்றீங்க, மற்றவங்க உங்களை குறிச்சு என்ன முத்திரை குத்துறாங்கன்றது முக்கியமே இல்லை. ஏன்னா அவங்க உங்களை பத்தி அப்படி சொல்றாங்கன்னா அது அவங்களுடைய பார்வை தானே தவிர உங்களுடைய உண்மையான நிலவரம் அது கிடையாது. இப்ப நான் இப்போ மேடத்தை பாக்குறேன் அப்படின்னா வெளி தோற்றத்தை பத்தி நான் பார்ப்பேன், இல்ல இந்த பழம் இந்த 30 நாளா வச்சு நான் தெரியும், நானா உனக்கு கெஸ் பண்ணிப்பேனே தவிர இவங்கெல்லாம் இப்படிதான் அப்படின்னு நான் தான் முடிவு பண்ணியிருக்கேன் தவிர உங்களுடைய முடிவு அது இல்லை. ஏன்னா உங்களுடைய உண்மையான சுய ரூபம் அது கிடையாது. நான் வெளியே பாக்குறத வச்சு நான் உங்களை ஒரு கெஸ் பண்ணுவேன். ஆனா உள்ளான மனதை நீங்க எப்படி இருக்கீங்கன்னு யாருக்கு தெரியும், உங்களுக்கு தான் தெரியும். அப்ப நீங்க தான் அதை வச்சுக்கணும். கனவுகள், இந்த உலகத்துல உருவாக்கப்பட்ட எல்லாமே யாரோ ஒருவருடைய கனவுகளால உருவாக்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த உலகத்துல நீங்க இங்க இருக்கிறீங்கன்னா சும்மா இல்ல, யாரோ ஒருவருடைய கனவுகளினால யாரோ ஒருவருடைய எதிர்பார்ப்பாக வந்திருக்கிறீங்க. இப்ப நீங்க உருவாக்க வேண்டியது ஒன்னே பண்ண என்ன, உங்களுக்கான கனவுகள் என்ன, உங்களுக்கான ட்ரீம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒன்னே ஒரு காரியங்கள் நான் சொல்லி முடிக்கிறேன். சந்திரமுகி படம் பார்த்திருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த சந்திரமுகி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்பாகவே என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த படத்துல நடிச்ச மெயின் கேரக்டர்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பெரிய நட்சத்திர ஹோட்டல்ல கூப்பிட்டு நம்ம படம் ரிலீஸ் ஆக போகுது, ரிலீஸ் ஆகி 100 நாள் நமக்கு ஓடி இருக்குது, வெள்ளி விழா ஓடி இருக்குது, அதுக்காக நம்ம எல்லாம் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு நடக்கிறதுக்கு முன்பாகவே நடந்துகிட்டது போலவே ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல கேக்கு வெட்டி செலிப்ரேஷன் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த ரிலீஸ் ஆன பாருங்க 100 நாளோட தாண்டி ஓடிடுச்சு, அப்படிதானே? அப்ப என்ன அப்படின்னா, அந்த உலகத்துல எல்லாமே 2 டைம் நடக்குது. ஒண்ணு யாருமே காணக்கூடாத ஒரு இடத்துல நடக்குது, அது உங்களுடைய அக உலகமா இருக்கலாம், தெரியாத ஒரு இடமா இருக்கலாம். 2வது வெளிப்பிரகாரமா நடக்குது. சோ உங்களுடைய வாழ்க்கையில எது நடக்குதுனாலும் முதல்ல உங்களை பத்தி நீங்க உருவாக்குங்க. நீங்க உருவாக்குற காரியங்கள் தான் வெளியே நடக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.